முத்து வெளிநாட்டிலேருந்து ஒரு சவாரி வராங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு சொல்கிறாரு, சார் நீங்கள் இப்படி அடிக்கடி வருவீங்களாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்ப்பா, எனக்கு இங்கே பிஸ்னஸ் எல்லா பக்கம் நடக்குது. நான் வந்து சென்னைக்கு மாதத்தில் எப்படியும் 2-3 தடவையாவது நான் வந்துடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்களாங்க சார், சரிங்க சார், நீங்கள் எப்போ வந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா, இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே போல் இறங்க வேண்டிய இடையும் வந்துருச்சு. இடம் வந்தோன்னே போய் இறங்கலான்னு சொல்லிட்டு முத்துவும் வந்துட்டு போய் கார்லேருந்து இறக்கி விட்றாங்க. அப்போ வந்து சார் லக்கேஜ் எல்லாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்டு வந்து உள்ள வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு கையில் ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு அவர் வந்து இறங்குறாரு. இறங்குறப்போ பின்னாடி இருந்து வந்து ஒருத்தர் முகமூடியை போட்டுட்டு வந்து அந்த லக்கேஜ் அவருக்கு கொண்டு போன அந்த சூட்கேஸை மட்டும் பிடிங்கிட்டு ஓடுறாங்க. ஐயோ, அதை பிடிங்கப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. வயசானவர்னால அவரால் ஓட முடியல. முத்து இருந்துட்டு, சார் இங்கே இருங்க சார், நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி எப்படியும் வந்து சேஸ் பண்ணி அடிச்சு பிடிச்சி எப்படி வந்துட்டு அவரை இது பண்ணினதுக்கப்புறம் அந்த கையில் இருக்கிற லக்கேஜ் பேக்கை வந்துட்டு அந்த சூட்கேஸை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப புண்ணியமாக போகும்ப்பா, இது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம்ப்பா, ஒரு பெரிய ஒரு டீலர்ஷிப் பிடிச்சிருக்கேன். அதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பேப்பர் இதில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பணமும் கொஞ்சம் வச்சுருக்காம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் ஏங்க சார் பணத்தெல்லாம் அக்கௌண்ட்டில் போட வேண்டியதாங்க சார், எதுக்குங்க சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தொழில் போட்டி ஆளுகளாக நிறைய இருக்காங்க. இது மாதிரிலாம் வந்துட்டு ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் வந்துட்டு எப்போ போகிறேன் அப்படிங்கிறத என்னுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்கிட்ட கூட நான் சொல்கிறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சார் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்னங்க சார் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் லீகலான பிஸ்னஸ் தான்ப்பா, எதுவும் தப்பான பிஸ்னஸ் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் அப்படி கேட்கலிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, உண்மையாலுமே எனக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. என்னுடைய பெரிய ஒரு இது எத்தனை நாளுக்கு போராட்டம் தெரியுமாப்பா இந்த டீலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு. உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ் முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பரவாயில்லைங்க சார், இருக்கட்டுங்க சார், என் இதில் சவாரிக்கு யார் வந்தாலும் இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவில்லங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைப்பா பரவாயில்லப்பா, உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தப்பா இந்த பிளாங்க் செக் எவ்வளோ வேணால் உனக்கு வேணுமா ஃபில் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு இந்த என்ன காருக்கு ஓட்டிகிட்டு வந்தோன்னா அந்த சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா என்ன இவ்வளோ போடுறதுன்னு தெரியலையா, 50 லட்சமோ 1 கோடியோ எவ்வளோ வேணுமோ போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சொல்கிறீங்க, ஒரு சின்ன ஹெல்ப் தாங்க சார் பண்ணேன், யாராக இருந்தாலும் பண்ணுவாங்கள்ல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, யாராக இருந்தாலும் இப்படி உயிரை கையில் வந்து அந்த பையன் என்னென்ன கையில் வச்சுருந்தானா என்னமோ சார், சும்மாலாம் விட மாட்டாங்க சார், அவன் வண்டி நம்பரை நோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் முத்து இது மாதிரி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு யோசிப்பா, சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சார், அதுக்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையாங்க சார், உனக்கு தெரிலப்பா, என்ன எவ்வளோ பெரிய அது பிஸ்னஸோடைய கான்ட்ராக்ட் பேப்பர்னு உனக்கு தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல சார், எனக்கு தெரியாமல் இருந்துட்டு போகுது, அதுக்காக இவ்வளோ அமௌண்ட் எல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா முத்து, உனக்கு இவ்வளோ பணம் பத்தலையா அப்படின்னு சொல்கிறேன். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறப்போ, வேணா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு அப்போ தான் தோணுது. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எனக்கு ஒரு 38 லட்ச ரூபா மட்டும் எனக்கு கடனாக கொடுங்க சார், கண்டிப்பாக உங்களுக்கு நான் திரும்ப கொடுத்துருவேன், 1 ரூபா பாக்கி இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏப்பா நான் பிளாங்க் செக் கொடுத்து உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதில் ஃபில் பண்ணிக்க கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன், நீ கை அதாவது கடனாக ஒரு 38 லட்ச ரூபா கேட்குறேன், என்னப்பா அந்த 30 லட்ச ரூபாய்க்கு உனக்கு வந்து தேவை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் எங்களுடைய வீடு வந்துட்டு ஒரு ஃபினான்சியர்கிட்ட மாட்டிக்கிச்சு, எங்கள் அண்ணா தெரியாதனமாக கொண்டு போய் டாக்குமெண்ட் வச்சு மாட்டிக்கிட்டான், அதனால தாங்க சார் அந்த பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டை நான் மீட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாராளமாக பண்ணலாம் சார், நீங்களே வந்து எனக்கு அந்த பணத்தை செக் போட்டு கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து டாக்குமெண்ட் வாங்கி கொடுங்க சார், கண்டிப்பாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் நன்றி கடனாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை கண்டிப்பாக சிறுக நானும் என் ஒய்ஃபும் வந்துட்டு சீக்கிரமாக உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து இங்கே பாருங்க, நீங்கள் எனக்கு திரும்ப கொடுக்கவே வேண்டாம், இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், எனக்கு தூக்கமே வராதுங்க சார், அடுத்தவங்க பணம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் நம்மகிட்ட இருந்தால் போதுங்க சார், எனக்கு பணத்துக்காகலாம் நான் ஆசைப்படல, எனக்கு இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா, நீ இவ்வளோ தூரம் நீ கேட்குற அப்படிங்கிறனால நான் வரேன், உங்கள் அப்பா ரொம்பவே உங்கள் அம்மா உங்கள் அப்பா நல்லாவே வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் அப்பா இதை வந்து பார்த்தாருன்னா அந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் சார், ரொம்ப மனசுடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா, இப்போ எங்கே போகணும்னு சொல்ல. சார் உங்களுடைய ஒர்க்கு இல்லைப்பா, அது கொஞ்சம் டைம் இருக்குது, மீட்டிங்க்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் உடனே அக்கௌண்ட்டில் பணம் அதெல்லாம் இருக்குப்பா, நீ வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஃபினான்ஸ் டேரெக்டாக போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு, என்ன நேற்று வந்து விசில் வைக்க வருவோம்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எல்லாம் துண்டக்கான துணியக்கான பொட்டி பிடிக்கலாம் தூக்கிட்டு ஓடிட்டீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பிளான் பண்ணது எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுகள் எல்லோரும் வந்துட்டு நீ வந்து சீல் வைக்கிறப்போ ஊரே எங்களை பார்த்து சிரிக்கணும், கை கட்டி சிரிக்கணும், அதை பார்த்து நீயும் இந்த சிந்தாமணி கூட்டமெல்லாம் சேர்ந்து சந்தோஷப்படணும்னு தான் நினச்சிங்க, அதனால தான் இப்படியே வீட்டை விட்டு ஓடிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, யார் வீட்டை விட்டுலாம் ஓடல, அந்த அவமானம் இதுக்கு தேவையில்லாமல், அது மட்டும் இல்லாமல் நீ ஒன்று பேசுவேன் நான் ஒன்று பேசுவேன், பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா அது தேவையில்லாமல் இருக்கும் தான் நான் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு கூட வந்து சொல்கிறாரு, ஏங்க அவங்க பிரச்சனைக்கு பயந்தெல்லாம் ஓடல, எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது, அவமானமாக என்னதான் இருந்தாலும் வாழ்ந்த வீட்டை விட்டு போகிறப்ப ஒரு கஷ்டம் இருக்கத்தானே செய்யும்ப்பா, நீ ஒன்று டேரெக்டாக வானத்துலேருந்து பிறந்துடலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இது யார் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சவங்க, சரியா பார்த்து மரியாதையை பேச அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசுகிறாங்க. இங்கே பாரு, பணத்தை கொடுத்துட்டு மற்றதை பேசு, பணத்தை கொடுக்காம தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா 38 லட்ச ரூபா தானே, இந்தாப்பா செக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னப்பா என்ன அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இல்லை யாராவது வச்சு 420 வேலை பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு அவர் அந்த பிஸ்னஸ் கார்டு எடுத்து காமிக்கிறாரு. இதை பார்த்தா சார் நீங்களா சார், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தெரியுதில்லப்பா, ஆளை பார்த்து யார் என்னன்னு சொல்லி தெரியாமல் நீ வாட்டுக்கு வார்த்தை விடக்கூடாதுப்பா. மனுஷனை பணத்தை வச்சு எடை போடாத, மனுஷத்தன்மையை ஃபஸ்ட்டு பாருப்பா. அதான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்லதாக இருக்கும். நீ ஃபினான்ஸெல்லாம் வச்சு பண்ணுறேன்னு தெரியுது. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ தூரம் ஃபினான்ஸ் வச்சு நடத்துறதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. அதை நான் வந்து இப்போ பாராட்டுறேன். ஆனால் அதுக்காக வந்துட்டு பணம் தான் முக்கியம், மனுஷன் வந்துட்டு எப்படி வேணால் யாரை வேணால் எப்படி வேணால் பேசலாம்னு நினைக்காதப்பா. பணத்தை கொடுக்குற மரியாதை மனுஷனுக்கு கொடு. பணம் இன்றைக்கி உன் பேக்கெட்டில் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தன் பேக்கெட்டில் போயிட்டே இருக்கும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் அதெல்லாம் இல்லை சார், டாக்குமெண்ட் ஃபஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க, முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. முத்து இதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, ஏங்க முத்து உங்களுக்கு இவரெல்லாம் தெரியும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, அப்போ முத்து கூட நான் 1 மணி நேரம் தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன், அவரை பற்றி நான் நல்லா புரிஞ்சுட்டேன். எதுக்கு இப்படி நல்ல விதமாக இருக்கிற மனுஷங்கிட்டலாம் உங்களுடைய வேலைத்தனத்தை காமிக்கிறீங்க? இதுக்கு மேலே ஏதாவது எங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிங்கன்னா அப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன சார் உங்களை பார்த்தோன்னா அவரு பயப்படுறாரு, விசிட்டிங் கார்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்னப்பா, என் ஃபோன் நம்பரும் உனக்கு நான் கொடுக்குறேன், எப்போ வேணால் எந்த ஹெல்ப் வேணால் நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் கண்டிப்பாக மாதம் உங்களுக்கு பணம் அக்கௌண்ட்டில் அனுப்பும் இல்லை சார், கண்டிப்பாக நான் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சந்தோஷப்படுறாங்க. சரிப்பா எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லி, சார் சார் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, பக்கத்தில் தாங்க சார் அப்பா இருக்காரு, பார்த்து அவர் கையில் கொடுத்துட்டு போங்க சார், ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாப்பா சரிப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. முத்து மீனா வீட்டில் தான் வந்திருக்காரு அண்ணாமலை. அங்கே போனோன்னு வந்துட்டு, அப்பா ரொம்ப சந்தோஷமான விஷயம்ப்பா, நம்ம இனிமேல் இங்கே இருக்க வேண்டியதில்லைப்பா, நம்ம கிளம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே மீனாவுடைய அம்மா பதறி போய், மாப்பிள்ளை ஏதாவது உங்களுக்கு மனசு கொள்கிற மாதிரி எதாவது நடந்துக்கிட்டோமா, எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தை, வீடு திரும்ப கிடச்சிருச்சுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு வந்தவங்க யாருன்னா வந்து உனக்கு தெரியாது, ஆனால் இவர் ரொம்ப முக்கியமானவர், இவர் பணம் நமக்காக கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, நம்ம திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற சார், ரொம்ப தேங்க்ஸுங்க சார்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவருடைய கையை பிடிக்கிறாங்க. அப்போ வந்து சார் உண்மையில உங்கள் பையனை நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்காக நான் பணத்தை கொடுத்து எடுத்துக்கங்க, எவ்வளோ வேணால் பிளாங்க் செக்கில் ஃபில் பண்ணிக்கணும்னு சொன்னேன், ஆனால் அதுலேருந்து 1 ரூபா கூட எனக்கு வேண்டாம்னு சொன்னார். கடைசியாக தான் இது மாதிரி எனக்கு கடனாக மட்டும் ஒரு 38 லட்ச ரூபா கொடுங்க, திரும்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். இந்த காலத்தில் எப்படிங்க இது மாதிரிலாம் ஒரு பையனை நீங்கள் வளர்த்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, அதான் அந்த டாக்குமெண்ட் உங்கள் கையில் நானே வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னார். அதனால தான் டேரெக்டாக போயிட்டு ஃபினான்ஸ் வந்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க சார்னு சொல்லிட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறாரு அண்ணாமலை. இதை பார்த்துட்டு, அப்பா விடுப்பா, நம்ம வீடு நம்ம கை கிடச்சிருச்சு, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே அந்த பிஸ்னஸ் சொல்கிறாங்க, சரிங்க நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அப்பா இருங்கப்பா ஒரு 10 நிமிஷம் கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி முத்து போ முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை மீனாட்டு சொல்கிறாங்க, கிளம்பலாமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, இவ்வளோ நாள் எங்களை இங்கே தங்க வச்சிங்களே, என்னங்க நான் இப்படி சொல்கிறீங்க, ஒரு நாள் இருந்திருப்பீங்க, இவ்வளோ நாள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு முத்துவும் வந்துடுறாங்க. அண்ணாமலையும் மீனாவும் கூட்டிகிட்டு முத்து ரொம்ப சந்தோஷமாக டாக்குமெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க. விஜயாவுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. விஜயாவும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க.